இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இட்லி எப்படி வந்து சாஃப்டாக வந்து பேட்டர் வந்து அரைக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னு பார்ப்போம். நான் வந்து 3 ஆளாக்கு வந்து இட்லி அரிசி வந்து அளந்து இந்த இந்த ஆளாக்கால் 3 ஆளாக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து கருப்பு உளுந்து தான் வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த உளுந்து இருக்கோ அதை ஊற வைங்க. எனக்கு கருப்பு உளுந்து கிடச்சிச்சு, அதனால நான் கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன். மூணுக்கு வந்து நான் ஒரு ரேஷியோ வந்து உளுந்து ஊற வைக்கணும். உங்களுக்கு கூட கொஞ்சம் உளுந்து ஊற வைக்கணுன்னாலும் ஊற வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் எப்பொழுதும் ஊற வைப்பேன். ரெண்டு ஆளாக்குனாலே உங்களுக்கு வந்து அரைப்படி வரும். இப்போ இட்லி அரிசி வந்து எடுத்தாச்சு. இப்போ உளுந்து வந்து இதே கப்பெல்லாம் வந்து நம்ம வந்து 1.25 நான் வந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மெஷர்மெண்ட் பண்ண கப்பாலே தான் நான் அளந்துருக்கேன். இதால் வந்து 1.25 வந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து அவலும் வந்து வெந்தயம் ஊற வச்சுக்குவோம். அதோட இட்லி அவல் போட்டால் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்தயம் வந்து நல்லா வாசமாக இருக்கும். வந்து இட்லி தோசை எல்லாம் குளிர்ச்சி வேறு வெந்தயம். இதால் இந்த கப்பு வந்து 1 கப்பு வந்து அவல் நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து ஊற வைக்கணும். இதை எடுத்து தான் வச்சுக்கணும். இப்படி அளந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அரைக்க போகும்போது தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட வேண்டியதான். நான் வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஊற வச்சாச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கிரைண்டர் நல்லா வந்து வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க. வெந்தயமும் அவலும் போட்டு நல்லா ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்து சேர்க்கணும். அவல் வந்து இந்த மாதிரி வந்து ஊறி நல்லா வந்துருக்கணும். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். அவல் நல்லா ஆட்டினதுக்கப்புறம் நான் வந்து வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்க்க வேண்டியது. உளுந்து நல்லா பஞ்சாக குடஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரிசி போட்டு ஆட்டி நல்லா கையால் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா புளிக்கும். கரண்டியாலெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கரைச்சிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இட்லி டேஸ்ட்டாக இருக்காது. கையால் போட்டு கரைச்சனால தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
மாதிரி வந்து உளுந்து வந்து நல்லா பஞ்சு பஞ்சாக வரணும். ஏற்கனவே வந்து அரிசி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதோட இப்போ இந்த அரைச்ச உளுந்தையும் சேர்த்து போட்டு உப்பு போட்டு கரைக்க வேண்டியது. நல்லா கரைச்சி வந்து நல்லா 8 மணி நேரம் புளிக்க விட்டுறதுக்கப்புறம் தான் வந்து வந்து இட்லி ஊற்றணும். நான் வந்து காலையிலேயே அரைச்சிட்டேன், 9 மணிக்கெலாம் அரைச்சிட்டேன். நைட்டு தான் வந்து நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு, பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சோண்டு போட்டுவேன். பாருங்கள், நல்லா மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. நீங்களாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா பஞ்சு பஞ்சாட்டம் மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு இட்லி. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா பண்ணியிருந்தேன். நீங்களாம் என்ன சைடிஷ் தொட்டு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக வந்து வெந்திருக்கிறது தெரியும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரும். நான் அவசரமாக எடுத்துகிட்டேன், அதனால இப்படி ஒட்டிட்டு வந்துடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லி, இந்த பாருங்கள் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது இட்லி, சாஃப்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.